கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்க, இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதன் மூலம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. முக்கியமாக சூரியன் சுக்கிரன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரெண்டு நிலை. ஏன்னா சுக்கிரன்றது ரெண்டுன்ற குடும்பம், திருமண வாழ்க்கை, ரெண்டாவது குழந்தை. சூரியன் அப்படின்றது முதல் குழந்தை, காரகத்துவத்தை தந்தை ஸ்தானம். இப்போ இந்த பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானம், மனசு. ஒரு மனிதன் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க வெற்றி அடைகிறாங்களா தோல்வி அடைகிறாங்களான்றது அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்தை பொறுத்து. ஏன்னா மனசு ஒருத்தவங்களுக்கு கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அந்த மனசு ஸ்தானத்தை பலப்படுத்திக்கிட்டால் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதாவது ரொம்ப ரொம்ப சொகுசாக நிம்மதியாக சந்தோஷமாக 10 பேரை வாழ வைக்கலாம், நீங்களும் வாழலாம் நிம்மதியாக. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகிறது அந்த 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடம் ஆட்சி பெறக்கூடிய இடமே பாருங்கள், சிம்மமனை. அந்த இடம் ஆட்சி பெறும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், கேது, இந்த கிரகங்கள் தான் இருக்கும், இந்த நட்சத்திரம் தான் இருக்கும். இதில் பாருங்கள், சுக்கிரன், சூரியன், கேது இந்த 3 நிலையுமே சமமான நிலையில் கொண்டு போகும்போது வெற்றி, மகிழ்ச்சி, இன்பம், உயர்வான வாழ்க்கை, உயர்வான நிலையை அடைய முடியும். அந்த உயர்வான வாழ்க்கை, உயர்வான நிலையை அடைவதற்கு தொடர்ந்து செய்ய வேண்டியது கேதுவுடைய தன்மைக்கு ஜீவசமாதி சித்தர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஜீவசமாதி சித்தர் கோவிலுக்கு செல்லும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மனசு பலமாகும். அதாவது கேது தன்மையை விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப அவசியம். அடுத்தது சுக்கிரனுடைய தன்மை பெண்களை கடுமையாக பேசுவதோ கோவப்படுவதோ. இது பெண்கள்னால் ஆண்களுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களுக்கும் அது பொருந்தும். வீட்டில் இருக்கிற சகோதரியோ அம்மாவையோ இல்லை வேறு பெண்களை பற்றியோ யாராக இருந்தாலும் பேசும்போது அந்த வார்த்தைகள் கண்ணியமாக இருக்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி பெரிய அளவில் மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் இழிவாக பேசி கடுமையாக விமர்சனம் பண்ணனா அவங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை தாமதப்படும், திருமண வாழ்க்கை ஏற்பட்டும் பிரச்சனைகள் ஏற்பட வைக்கிறது. இந்த எதிர்மறையான வலைகளை ஏற்படுத்தும். தன்னிலை மறந்து பேசக்கூடிய வார்த்தைக்கு அதிகமாக பவர் உண்டு. அப்போ தன்னிலை மறந்து பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? நான் கோடீஸ்வரனாக போகிறேன், உயர்வான நிலையை அடைய போகிறேன், நிறைய பேருக்கு நான் நல்லது பண்ண போகிறேன், நிறைய ட்ரஸ்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், நான் இறங்கி எல்லா வேலைகளும் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக மனசுக்குள்ளே நினைக்க அந்த எண்ணமாக மாறி அந்த ஒரு உயர்வான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய்விடும். அப்போ நீங்கள் கோடீஸ்வர நிலையை அடைந்து விடுவீர்கள். அப்போ இழிவான விஷயங்களை நீங்கள் பார்க்க நினைக்க என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இழிவான விஷயத்துக்குள்ளே கொண்டு சென்று விடும். நீங்கள் மதிக்க வேண்டும். மதிக்கும் பொழுது தான் உங்களுக்கு உயர்வான நிலை ஏற்படும். மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆசைகள் அந்த ஆசை இது நிறைவேறும் அப்படின்னு அந்த நிமிஷம் நினச்சிட்டு அடுத்தது வேலையில் கவனம் செலுத்தினா அந்த விஷயம் நடந்துடும். ஆனால் அந்த ஆசையை பற்றியே மட்டுமே நினச்சிக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு டெம்பரவரியான சில விஷயங்களுக்காக அதில் போயிட்டு கவனம் செலுத்தி அந்த எண்ணங்களை சிதைத்து கொள்ளக்கூடாது. எண்ணங்கள் சிதைக்கும் போது மனசு பாதிக்கப்படுகிறது. சந்திரனுடைய நிலையும் சூரியனுடைய நிலையும் பாதிக்கும். இந்த சூரியனும் சந்திரன் ஒன்றா கூடுறனால தான் அமாவாசை. நீங்கள் அமாவாசை டைம்லாம் பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகம் பர்ஃபெக்ட். சுய ஜாதகமே மோசமான ஜாதகம் 10 அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த ஜாதகர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார், சூப்பராக இருக்காருன்னா அதுதான் உண்மையிலுமே அது அவர் இந்த ஜென்மத்தில் அவர் செய்த புண்ணியங்களும் எண்ணங்களும் அவர் செயல்பட்டுருக்கிற விஷயங்களும் அவருக்கு தெளிவாக இருக்க வைக்கிது. அமாவாசையில் பவர் அதிகமாக கிடைக்கும் அந்த டைமில் சொல்ல போனால். ஆனால் அமாவாசையில் சண்டை போட்டுன்னு வீட்டில் ஏதோ பிரச்சனை, டென்ஷனு, ரொம்ப ரொம்ப தொந்தரவு தான் கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப ட்ரபுள் இன்னும் அதிகமாக ஏற்பட்டுகிட்டே தான் போகும். அப்போ அந்த ட்ரபுள் அதிகமாக கொடுக்கறதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்கள். அது தேவையில்லாத ஒரு அல்ப ஆசைக்கு, பேராசைக்கு ஒரு ஏங்கிட்டு இருக்கிறது, அது கிடைக்கலன்னு கோவப்படுறது. ஆக்சுவலி எவ்வளோ தாமதமாகி ஒரு விஷயம் கிடைக்குதோ அந்த விஷயம் உங்களுக்கு பெரிய அனுபவத்தையும் அது பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உயர்வான வாழ்க்கையும் கொண்டு போயிடும். காலபுருஷ தத்துவத்துக்கு 2க்குரிய சுக்கிரனும் 7க்குரிய சுக்கிரனும் 5க்குரிய சூரியனோட தொடர்பெற்றிருக்கும் போது நட்சத்திரத்தில் அந்த சாரத்தில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இது டோட்டலாக உங்களுக்கு வேறு ஒரு ரகத்தை ஏற்படுத்தும். அது பார்த்திங்கன்னா
அந்த சூரியன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் பெண்களை இழிவாக காமமாக பேச வைக்கும். இன்னொன்று எக்ஸ்ட்ரீமாக மதிக்க வச்சிடும். அப்போ மதிக்க வைக்கும்போது அந்த மனிதன் மிக உயர்வான வாழ்க்கை, யாரும் நினச்சி பார்க்க முடியாத உயர்வான நிலையை அடைந்து விடுவான். அந்த நபருக்கு நல்ல ஒரு வாழ்க்கைன்றது அமைச்சிடும். தப்பான வாழ்க்கைக்குள்ளே போனாலும் தடுத்து கடவுள் காப்பாற்றி நல்ல வாழ்க்கை கொண்டு போயிடுவார். அப்போ இந்த இடத்துல மனசு எண்ணம் மட்டும்தான் செயல்படும். இங்கே ஜாதகன்றது 66%, 33% மனசு தான். அந்த 66% ஜாதகத்துக்குமே நீங்கள் இந்த டைமில் எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க, நேற்று என்ன பேசுனீங்க, நாளைக்கு என்ன பேச போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க, நாளைக்கு என்ன பேச போகிறீங்கன்றதுல மட்டும் கவனமாக இருந்து அது பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மின்னல் வேகத்தில் ஏற்றம் தான். மின்னல் வேகத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் அனுபவிப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. இது வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலே பழைய நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், 7 ஸ்டார் ஹோட்டல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த நிமிஷம் இதான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்ல வைக்கும். அந்தமாரி ஒரு உயர்வான ஒரு லக்ஸரியான லைஃப்குள்ளே நீங்கள் கொண்டு போய்டும். ஸோ அதுக்கான ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். எல்லாருமே அதை விரும்ப மாட்டான்னு தெரியுது. ஒரு ட்ராவல், வெளிநாட்டு பயணங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், அதுவும் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறோம், ரொம்ப ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போக வைக்கிது எல்லா விஷயங்களும். அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. இது இன்னும் மேலே ஏற்றத்தை தானே கொடுக்கும், மேலும் உங்களுக்கு உயர்வான வாழ்க்கையை தானே கொடுக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடலாம். பிரம்மாண்டமான உயர்வான வாழ்க்கைக்குள்ளே அந்த சூரியன் சுக்கிரனுடைய தன்மை. மகாலட்சுமியை வழிபடுங்க, தினமும் மகாலட்சுமியை வழிபட்டு மகாலட்சுமி மந்திரத்தை கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. ரொம்ப முக்கியமாக சிவன் கோயிலுக்கு போகும்போது எதுவும் வேண்டாதீங்க, அமைதியாக அமர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதை பண்ணும்போதே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள், ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும், நடக்க தொடங்கிவிடும். நல்லா இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடம் சூரியன் பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகும்போது, அது பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பரிகாரங்கள் என்று பார்க்கும்போது தொடர்ச்சியாக சிவன் வழிபாடு, காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். இதை செய்து வந்தாலே 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகிவிடும். மிக உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. சூரியன் அப்படின்றது தலைமை பொறுப்பு. நீங்கள் தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சினிமாவில் டைரக்ஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உயர்ந்த சிந்தனை ஏற்படும். ரிஷிகளும் முனிகளும் அவர்களுடைய இந்த பிறவிலே அடுத்த மறுஜென்மம் எடுக்கக்கூடாதுன்னு தான் அவ்வளோ நிறைய பயிற்சிகளை பண்ணி சூரியன் நோக்கி போனாங்க. இந்த ஆத்மா சூரியன் நோக்கி போகும்போது தான் அடுத்த ஜென்மம் எடுக்க முடியாது. இந்த ஜென்மத்திலே நாம் அனைத்தையும் கற்றுக்கொண்டு அனைத்தையும் தெளிவான முடிவுகள், தெளிவான பார்வை, தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கிடைச்சிருச்சின்னு ஒரு 10 டைம்ஸ் எழுதுங்க. 10 டைம்ஸ் எழுதும்போது அந்த விஷயம் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க வைக்கும். இது ரொம்ப முக்கியமாக 10 டைம் எழுதிட்டு சூரியனை பாருங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இது காலையில் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சந்தோஷமான விஷயம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் தான். மகிழ்ச்சிகரமான விஷயம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க தொடங்கிவிடும். இது முழு மனதோடு செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு செயலையுமே முழு மனதோடு செய்யும்போது தான் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். இதுக்கிடையே முக்கியமான ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்ன என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்க திருமணத்திற்கு அப்படின்னா, உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏஜில் ப்ரொஃபைல் வேணும், எந்த கண்ட்ரியில் வேணும், எந்த ஊரில் வேணும் அப்படின்னு டீட்டெயில் சொன்னீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும். நல்ல வரன் உங்களுக்கு மிக விரைவில் அமையறதுக்கு எங்கள் நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பயன்படலனாலும் உங்கள் நண்பர்களுக்காவது பயன்படலாம். அவங்களுக்கு கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் அவங்களுக்கு பயன்படும். ரொம்ப குயிக்காக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்ல உறவினர்களுக்கோ இந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு பொறுமை தான் மிக முக்கியம். உங்களுடைய எண்ணங்கள் மிக முக்கியம். பேசக்கூடிய வார்த்தைகளும் மிக முக்கியம்.
அவை அனைத்திலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். இதன் மூலம் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி, முன்னேற்ற பாதை, உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த நிலை, உயர்ந்த ஒரு சிந்தனைக்குள்ளே உங்களை கொண்டு சென்றுவிடும். மாபெரும் வெற்றி, மாபெரும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனைத்தையும் இனி ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதுக்கான பாதைகள், கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பாதையில் நீங்கள் செல்லும்போது வெற்றிகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக கிடைத்துவிடும். இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுது. இனி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சிகரமான இன்பமான ஒரு வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. ஏனென்றால் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண போகிறீர்கள். செய்வதன் மூலம் பெரிய வெற்றி, மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும், நடக்க தொடங்கிவிடும். நல்லதே நடக்கும். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள்.